உழைப்பு இருந்தும் உயர்வு இல்லை, திறமை இருந்தும் தடை மாறவில்லை. இது வெறும் தற்செயல் அல்ல, உங்கள் மூளையில் பதிந்துள்ள ஒரு உயிரியல் பூட்டு. பொருளாதார நெருக்கடியும் மன அழுத்தமும் உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு நிரந்தர பாதையை உருவாக்கியுள்ளன. இது உங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிறது. சர்வதேச அறிவியல் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் அந்த பூட்டை உடைக்கும் ரகசியத்தை இப்போது நாம் ஆராயப் போகிறோம். வாருங்கள், முதன்மை வீடியோவிற்குச் செல்வோம். வெல்கம் டு கிக் ஸ்பார்க் லேப். நேர்களே, இப்போ உங்ககிட்ட ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க எடுக்கிற ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ், அதாவது உங்க பண முடிவுகளை நிஜமாவே நீங்க தான் எடுக்கிறீங்களா? இது ஒரு ட்ரிக்கியான கேள்வி. கண்டிப்பா. இந்த கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா கூட தெரியலாம். என் பணத்தை எப்படி செலவு செய்யணும்னு நான் தான் முடிவு பண்றேன், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அறிவியல் உலகத்துல ரொம்ப பிரபலமான அந்த லிபர்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் மூளையோட அந்த 10 செகண்ட் டிலே பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா ஷாக் ஆயிடுவீங்க. 1980களில் பெஞ்சமின் லிபர்ட் பண்ண அந்த ஆராய்ச்சி ரொம்பவே அதிர்ச்சியானது. ஆமா, ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யணும்னு முடிவெடுக்கிறதுக்கு பல வினாடிகளுக்கு முன்னாடியே அவனோட மூளை அந்த முடிவு எடுத்துடுது. அதுவும் நமக்கு தெரியாமலேயே நம்ம ஆழ்மனது அந்த வேலையை முடிச்சிடுது. அதனால நேயர்களே, நீங்க இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி உங்க பண முடிவுகளை ரகசியமா எடுக்குது, உங்களை எப்படி வறுமையிலே வச்சிருக்குன்னு நாங்க சயின்ஸ் பூர்வமா ப்ரூவ் பண்ண போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த டீப் டைவ் ரொம்பவே ஆழமான ஒண்ணு. பல ஆராய்ச்சி கட்டுரைகள், நியூரோ ஃபினான்ஸ் டேட்டா, அப்புறம் நரம்பியல் நிபுணர்களோட தரவுகளை வச்சு இதை நாம அலச போறோம். அந்த ஸ்கார்சிட்டி அப்படிங்கிற பற்றாக்குறை மனநிலைக்கு நம்ம மூளை எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த பயாலஜிக்கல் லாக்க எப்படி உடைக்கிறது அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா பேச போறோம். ஆமா, இதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நேயர்களே, உங்க கையில காஃபி இருந்தா ஒரு சிப் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய பயணம் போக போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் இது. இந்த மூளை எப்படி செயல்படுதுன்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்க நான் ஒரு உருவகத்தை சொல்றேன். ஒரு பிரம்மாண்டமான கப்பலை கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பெரிய கப்பல். நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம தான் அந்த கப்பலோட கேப்டன். நாம தான் மேல நின்னு ஸ்டியரிங் பிடிச்சு ஓட்டுறோம், எந்த பக்கம் போகணும்னு முடிவு பண்றோம்னு முழுசா நம்புறோம். ஆனா உண்மையிலே கப்பலை இயக்குறது அந்த கேப்டன் கிடையாது. கரெக்ட். கண்ணுக்கு தெரியாம கப்பலுக்கு அடியில இருட்டா சத்தமா இருக்கிற அந்த ஷிப்ஸ் என்ஜின் ரூம் தான் கப்பலையே ஓட்டுது. நம்ம வாழ்க்கையில அந்த கேப்டன் தான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட், அதாவது விழிப்புணர்வு உள்ள மனம். ஆனா அந்த என்ஜின் ரூம் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம பண முடிவுகளை அந்த என்ஜின் ரூம் தான் முழுமையா கண்ட்ரோல் பண்ணுது. நாம வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான். ரொம்ப அற்புதமான ஒரு மெட்டஃபர் இது. இந்த என்ஜின் ரூம் எப்படி நமக்கு தெரியாம வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமா உள்ள போகணும். அதுக்கு பேரு ஹெப்ஸ் லா. அவரோட விதி ரொம்ப சிம்பிள். நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். அதாவது நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்கள் தொடர்ந்து ஒன்னா ஆக்டிவேட் ஆகும்போது அதுங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். சரியா? எக்ஸாக்ட்லி. இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க முதல் முறையா நடக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். செடி கொடிகள் எல்லாம் தொடுக்கும். ஆனா அதே பாதையில நீங்க தினமும் நடந்துகிட்டே இருந்தா அது ஒரு தெளிவான ஒத்தடி பாதையா மாறிடும். ஆமா, இன்னும் தொடர்ந்து நடந்தா அது ஒரு பெரிய நெடுஞ்சாலையா, ஒரு தாறு ரோடா மாறிடும். மூளையில இருக்கிற நரம்பு மண்டலங்களும் இப்படிதான் வேலை செய்யுது. கொஞ்சம் பொறுங்க, எனக்கு சரியா புரிஞ்சிருக்கான்னு பாத்துக்கிறேன். அப்போ நான் சும்மா ஒரு நாள் என் கரண்ட் பில்ல பத்தியோ இல்ல பண நெருக்கடியை பத்தியோ கவலைப்பட்டா ஒன்னும் ஆகாது. கரெக்ட். ஒரு நாள் கவலைப்பட்டா ஒன்னும் ஆகாது. ஆனா நான் தொடர்ந்து பண கஷ்டத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதாவது திங்கிங் புவர் மனநிலையில தினமுமே இருந்தா, மூளைக்குள்ள அந்த வறுமைக்கான பாதை ஒரு பெரிய நெடுஞ்சாலையா மாறிடுமா? 100% உண்மை. நாம திரும்ப திரும்ப கடனை பத்தியோ பற்றாக்குறைய பத்தியோ கவலைப்படும் போது மூளைக்குள்ள அது பிசிக்கலா ஒரு பெரிய நெடுஞ்சாலையே உருவாக்கிடுது. வாவ், இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கே. நரம்பியல் மொழியில இத லாங் டேர்ம் பொட்டென்ஷியேஷன் அப்படின்னு சொல்வாங்க. நம்ம மூளை எப்போதுமே ரொம்ப சோம்பேறித்தனமானது. அது புதுசா ஒரு பாதையை உருவாக்குறத விட ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்கார்சிட்டி ஹைவே வழியா பயணிக்க தான் ரொம்ப விரும்பும். அப்போ காலப்போக்குல வறுமை அல்லது பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு ஒரு பழக்கமா மாறிடுதா? ஆமா, வறுமையே ஒரு ஹேபிட்டா மாறிடுது. நேயர்களே, நாங்க சொல்ல போற இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வாழ்க்கையில, குறிப்பா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ல ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே ஒண்ணுதான். அந்த ரீசெட் பட்டனை மிஸ் பண்றதுதான். எக்ஸாக்ட்லி. சரியா 15வது நிமிஷத்துல நாங்க சொல்ல போற அந்த பயாலஜிக்கல் ரீசெட் பட்டனை மிஸ் பண்றது தான் நிறைய பேரோட தோல்விக்கு காரணம். அந்த ரகசியத்தை நாம கண்டிப்பா பார்க்க போறோம்.
ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மூளை எப்படி நம்மள வறுமையிலேயே முடக்கி வைக்குதுன்னு இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும். சரி சொல்லுங்க, இந்த ஸ்காசிட்டி ஹைவேல இருந்து மூளைய எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? மூளையோட இந்த முடக்கும் தன்மைய புரிஞ்சுக்க நாம குவாண்டம் இயற்பியலுக்கு, அதாவது குவாண்டம் பிசிக்ஸ்க்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா மூளையோட செயல்பாடுகளுக்கும் குவாண்டம் உலகத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஓகே, இது ரொம்ப புதுசா இருக்கே. குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவாண்டம் இயற்பியல் விதிப்படி ஒரு நிலையற்ற குவாண்டம் அமைப்பை நாம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தா அது தன்னோட நிலைய மாத்திக்காம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அதாவது ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தா அது உறைந்து விடும். ஆமா, நீங்க ஒரு விஷயத்தை தீவிரமா கவனிக்கும்போது அந்த கவனிப்போ அப்படிங்கிற செயலே அந்த விஷயத்தை மாறாம தடுத்து நிறுத்திடுது. இருங்க, இது கேக்குறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கே. இத நம்ம அன்றாட பண பிரச்சனையோட எப்படி பொருத்தி பாக்குறது? சொல்றேன். அப்போ பில் கட்டணுமே, பணம் இல்லையேன்னு நாம திரும்ப திரும்ப கவலைப்படும்போது அந்த கவலையே நம்ம வறுமையை லாக் பண்ணிடுதா? அதான் உண்மை. அதாவது தொடர்ந்து வறுமையை மட்டுமே கவனிக்கிறது மூலமா நம்மளோட ஃபைனான்சியல் பொட்டன்ஷியலை நாமே ஒரே நிலை அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுறோமா? நீங்க கவலைப்படுற ஒவ்வொரு நொடியும் உங்க பற்றாக்குறைமான யதார்த்தத்தை நீங்க திரும்ப திரும்ப கவனிச்சு அளவிடுறீங்க. குவாண்டம் விதிப்படி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு புதிய நிதி மாற்றமும் வராம அது அப்படியே உறைஞ்சு போயிடுது. வாவ், இது மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. இப்போ இது எப்படி நம்ம உடம்பு கூட வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க. இதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதாவது சிங்கம் துரத்துறதுக்கும் பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்கிறத பார்த்து பயப்படுறதுக்கும் மூளைக்கு வித்தியாசம் தெரியாதா? எக்ஸாக்ட்லி. நீங்க பண கஷ்டத்தை நினைக்கும் போதெல்லாம் உங்க உடம்புல இருக்கிற HPA ஆக்சிஸ் அப்படிங்கிற அலாரம் சிஸ்டம் தூண்டப்படுது. உடனே கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உடம்பு முழுக்க பாயுது. எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. காட்டுல ஒரு சிங்கத்தை நேருக்கு நேரா பாக்குறோம், அப்ப பயம் வர்றது நியாயம். ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கிறத பார்த்து பயப்படுறது வெறும் ஒரு மனக்கவலை தானே? இது எப்படி ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும்? நீங்க கேக்குறது லாஜிக்கான கேள்விதான். ஆனா இதுக்கு விடை நம்ம பரிணாம வளர்ச்சியில இருக்கு. நம்ம மனித மூளை பல லட்சம் வருஷங்களா காடுகள்ல வாழ்ந்துதான் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அந்த காலத்துல பேங்க் அக்கவுண்ட், கிரெடிட் கார்டுலாம் கிடையாது. ஆமா, அப்ப மனிதனுக்கு இருந்த ஒரே ஆபத்து கொடிய விலங்குகளும் உணவில்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் தான். அதனால எந்த ஒரு கவலையா இருந்தாலும் சரி, மூளை அத உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தான் புரிஞ்சுக்குது. அப்போ பேங்க் பேலன்ஸ் 0 ஆகும்போது உங்களால சாப்பாடு வாங்க முடியாது, உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு மூளை நினைச்சுக்குது. ஆமா, சிங்கத்தை பார்த்தா உடம்புல என்ன ரசாயன மாற்றம் நடக்குமோ அதே மாற்றத்தை இங்கேயும் உருவாக்குது. அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம பில்ல பார்க்கும்போதும் உடம்பு உயிருக்கு போராடுற மாதிரி ஒரு பதற்றத்தை சந்திக்குதுன்னு சொல்றீங்க. இது தொடர்ந்து நடந்தா என்ன ஆகும்? அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தொடர்ந்து சுரந்துகிட்டே இருக்கும்போது நம்ம உடம்பு அந்த பதற்றத்துக்கு பழகிடுது. பதற்றத்துக்கு பழகிடுதா? ஆமா, ஒரு கட்டத்துல அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைனா மூளைக்கே ஒரு வித நடுக்கம் வந்துரும். அந்த அளவுக்கு இந்த கவலைக்கே நம்ம அடிமையாயிடுறோம். இதுதான் மருத்துவ உலகத்துல கார்டிசால் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓஹோ. மூளைக்கு அந்த அட்ரினலின் மற்றும் கார்டிசால் ஒரு போதை மாதிரி தேவைப்படுது. அதனால திடீர்னு உங்க பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீங்க நிம்மதியா இருந்தா கூட மூளை அதை ஏத்துக்காது. அப்போ புதுசா ஒரு பிரச்சனையோ கடனையோ நாமே தேடி போவோமா? எக்ஸாக்ட்லி. நாம நமக்கு தெரியாமலேயே அந்த கவலையை மறுபடியும் உருவாக்குவோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்ம உடம்புக்கு பழகி போன ஒரு விஷயம். இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம உடம்பே நமக்கு எதிராக இப்படி வேலை செய்யுதுன்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. இதுதான் பயாலஜிக்கல் லாக். சரி, இதுல இருந்து எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி வருது. ஏன் நிறைய பேரு கைக்கு பணம் வந்த உடனே அதை ஏதோ ஒரு வகையில செலவு பண்ணி காலி பண்ணிடுறாங்க? நீங்க லாட்டரி வினர்ஸ பத்தி சொல்றீங்க? ஆமா, ஒருத்தருக்கு எதிர்பாராம ஒரு லாட்டரி விழுந்தாலோ அல்லது ஆபீஸ்ல பெரிய போனஸ் கிடைச்சாலோ கொஞ்ச நாள்லயே அந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிட்டு பழைய நிலைமைக்கே வந்துடுறாங்களே, அது ஏன்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு 2 முக்கியமான அறிவியல் காரணங்கள் இருக்கு. ஒன்னு பிரசன்ட் பயஸ். அப்படின்னா எதிர்காலத்துல கிடைக்க போற பெரிய லாபத்தை விட இப்ப உடனே கிடைக்கிற சின்ன சந்தோஷத்துக்கே மனித மூளை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். 2வது காரணம் ஃபைனான்சியல் ப்ளூ பிரிண்ட். அதாவது நமக்கான நிதி வரைபடம். ஆமா, நம்ம ஆழ்மனது பணம் இல்ல அப்படிங்கிற அந்த பழைய கஷ்டமான நிலையத்தான் பாதுகாப்பான ஒரு கம்ஃபர்ட் ஜோனா நினைச்சு வச்சிருக்கு. உங்க மூளைக்குள்ள ஒரு இன்டர்னல் தெர்மோஸ்டாட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் செட் ஆயிருக்கு. அதாவது நான் மாசம் 50,000 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்துறதுக்கு ப்ரோக்ராம் ஆகியிருக்கேன் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் 5 லட்சம் என் கைக்கு வந்தா மூளை குழம்பிடுமா?
மிகச் சரியான புரிதல். அந்த 5 லட்சம் வரும்போது மூளைக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு, அதாவது காக்னிட்டிவ் டிசனன்ஸ் ஏற்படுது. நம்ம கிட்ட எப்போ இவ்ளோ பணம் இருக்காதே, இது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு மூளை பதற ஆரம்பிக்குது. அந்த பதற்றத்தை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க மூளை என்ன பண்ணும்? மூளையோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதியான லிம்பிக் சிஸ்டம் உடனடியாக அந்த பணத்தை செலவு செய்யும் உங்களை தூண்டுகிறது. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற விஷயம் கிடையாது. இது நம்ம மூளை திட்டமிட்டு செய்யும் ஃபினான்ஷியல் செல்ஃப் சாபட்டாஜ். கரெக்ட். நம்ம பணத்தை நாமே அழிச்சுக்கிற ஒரு ரகசிய சதி. பணத்தை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணி முடிச்ச உடனே தான் மூளைக்கு அந்த பழைய பற்றாக்குறை கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடும். அப்பாடா, இப்பதான் நம்ம பாதுகாப்பா இருக்கும்னு மூளை நினைச்சுக்கும். அன்டோனியோ டமாசியோ இதத்தான் சொமாட்டிக் மார்க்கர்ஸ்னு சொல்றாரு. நம்ம உடம்பே ஒரு தவறான உள்ளுணர்வை உருவாக்கி இந்த ஆடம்பரமான பொருளை வாங்குறது தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்மளை ஏமாத்துது. இதை கேட்கும்போது நம்ம பணத்தை நாமே அழிக்கிறோமா அப்படிங்கிற உண்மை ரொம்ப உலுக்கி எடுக்குது. நேயர்களே, நாம அந்த மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல நாங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி 15வது நிமிஷத்துக்கான அந்த போனஸ் பயோஹேக் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நம்ம மூளை எப்படி நம்மள வறுமையிலே கட்டி போட்டிருக்குன்னு பார்த்தோம். இப்போ தீர்வுகளை பார்க்க போறோம். ஆமா, இந்த பயோலாஜிக்கல் லாக்கை உடைப்பதற்கான அந்த சீக்ரெட் ஹேக்ஸை ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க, இந்த என்ஜின் ரூமை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது? விஷயம், மூளை பழக்கங்களுக்கு அடிமையானாலும் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு சக்தி நமக்கு இருக்கு. அதாவது நம்ம மூளையை எந்த வயசுலயும் திரும்பவும் புதுசா மாத்தி அமைக்க முடியும். ஓகே, சூப்பர். அதுக்கான ஹேக் தான் RAS டியூனிங். RAS, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நேயர்களே, இது நம்ம மூளையில இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஃபில்டர். நான் சொல்றது கரெக்டா? ஆமா, ஒரு செக்யூரிட்டி மாதிரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான தகவல்கள் நம்ம மூளைக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா நாம நம்ம சுத்தி நடக்கிற 88% நிஜத்தை கவனிப்பதே இல்லை. நம்ம மூளையில இருக்கிற இந்த RAS அதை தடுத்து நிறுத்திடுது, ஒரு நைட் கிளப் பவுன்சர் மாதிரி. ரொம்ப கரெக்ட். மீதி இருக்கிற 12% நிஜம் நாம எதை தீவிரமா நம்புறோமோ அதை மட்டுமே நமக்கு காட்டும். இதனால தான் நாம எப்ப பாரு பற்றாக்குறையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம மூளையோட RAS பவுன்சர் அதை மட்டுமே ஃபில்டர் பண்ணி நமக்கு காட்டும். கடனையும் பிரச்சனையை மட்டுமே தேடி பிடிச்சு கண் முன்னாடி நிறுத்தும். ஆனா வெல்த் அல்லது செல்வம் மீது நமது சிந்தனையை டியூன் செய்யும்போது இந்த RAS ஃபில்டர் வேலை செய்யும் விதம் அடியோடு மாறுது. கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த பிசினஸ் வாய்ப்புகள், பணத்தை சேமிக்கிற வழிகள் எல்லாம் திடீர்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, நீங்க ஆசைப்பட்டு ஒரு சிவப்பு கலர் கார் வாங்குனதுக்கு அப்புறம் ரோட்ல எங்க பார்த்தாலும் சிவப்பு கலர் காராவே உங்க கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த செல்வமும். அந்த சிவப்பு கார் உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தது. வாய்ப்புகள் எப்பவும் அங்கேதான் இருக்கு, நம்ம மூளை தான் அதை பார்க்க மறுக்குது. ஆமா. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் தோணுது. ஹேக் 2க்கு போறதுக்கு முன்னாடி இதை கேட்கணும். ஒருத்தன் கழுத்து வரைக்கும் கடன்ல இருக்கான், நாளைக்கு எப்படி குடும்பத்தை ஓட்டுறதுன்னு பயத்துல இருக்கும்போது உடம்பு முழுக்க கார்டிசால் ஹார்மோன் ஓடிட்டு இருக்கும். உண்மைதான். அந்த மாதிரி கடுமையான ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நான் செல்வந்தன், எனக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குன்னு எப்படி உட்கார்ந்து பாசிட்டிவா யோசிக்க முடியும்? மூளை அதை நம்பாத. நீங்க கேட்டது மிக மிக முக்கியமான கேள்வி. அந்த கார்டிசால் லூப்பை உடைக்காம நீங்க என்ன பாசிட்டிவ் திங்கிங் பண்ணாலும் அது வேலை செய்யாது. அதனாலதான் ஹேக் 2 ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த ஹேக் 2 என்ன? அதுக்கு பேரு ஹார்ட் பிரெயின் கொஹெரன்ஸ். பணத்தை பத்தி யோசிக்கும்போது உடனே வர்ற ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்க 60 செகண்ட் பாக்ஸ் பிரீதிங் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். இது எப்படி பண்ணணும்? மூச்சை சரியா 4 நொடிகள் மெதுவாக உள்ளிழுக்க வேண்டும். பிறகு 4 நொடிகள் மூச்சை அப்படியே உள்ளே நிறுத்தி வைக்க வேண்டும். அடுத்து 4 நொடிகள் மூச்சை வெளியே விட வேண்டும். இறுதியாக 4 நொடிகள் மூச்சை வெளியேற்றிய நிலையிலேயே நிறுத்தி வைக்க வேண்டும். இப்படி ஒரு நிமிடத்திற்கு செய்யும்போது உயிரியல் ரீதியா என்ன மேஜிக் நடக்குது? இந்த பாக்ஸ் பிரீதிங் செய்யும்போது உங்க உடம்புல இருக்கிற வேகஸ் நர்வ் தூண்டப்படுது. உடனே உங்க மூளையோட HPA ஆக்சிஸ் அந்த அலாரம் சத்தத்தை நிறுத்திடுது. அப்போ கார்டிசோல் சுரப்பது நின்னுடுமா? ஆமா, நின்னுடும். இப்போ உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் முழுமையா அமைதியாகி மூளையையும் இதயத்தையும் ஒரு சீரான நிலைக்கு, அதாவது கொஹெரன்ஸ்க்கு கொண்டு வருது. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் போதுதான் நம்ம மூளையோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது லாஜிக்கா யோசிக்கிற பகுதி திரும்பவும் ஆன்லைன் வருது. எக்ஸாக்ட்லி. அப்போதான் நாமால சரியான ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். லிம்பிக் சிஸ்டமோட அந்த குருட்டுத்தனமான உணர்ச்சி வேகத்திலிருந்து நாம தப்பிக்கலாம். குவாண்டம் லெவல்ல சொல்லணும்னா, நீங்க கவலையை நிறுத்தும் போது குவாண்டம் சீனோ எஃபெக்டோட அந்த ஃப்ரீசிங் நின்று போகுது. முற்றிலும் உண்மை. உங்க வறுமையான நிலை உறைந்து போயிருந்தது இல்லையா? அது இப்போ உருக ஆரம்பிக்குது.
பயம் போன உடனே நன்றியுணர்வு மற்றும் அபண்டன்ஸை கொண்டு வரும் இந்த 60 செகண்ட் பயிற்சி உங்க வாழ்க்கையோட டைம்லைனையே மாற்றுகிறது. நீங்க அந்த வறுமை வட்டத்திலிருந்து வெளியே வந்து புதுசா வெல்த் கிரியேஷனுக்கான நியூரல் பாத்வேஸ மூளைக்குள்ள வெற்றிகரமா உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க. நேர்களே, இந்த ஆய்வின் இறுதியில இதுவரை நாம விவாதிக்காத ஒரு முற்றிலும் புதிய சிந்தனையே உங்கள்ட்ட ஒரு கேள்வியா கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தர் தொடர்ந்து கவலைப்படும் போதே குவாண்டம் அளவுல வறுமை உறைந்து போய் லாக் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்படியானால் உலகம் முழுக்க பல மில்லியன் மக்கள், அதாவது கலெக்டிவ் நெட்வொர்க்ஸ் ஆஃப் அப்சர்வர்ஸ், நியூஸ் சேனல்களை பார்த்துட்டு ஒரே நேரத்துல பொருளாதார வீழ்ச்சிய பத்தியும் வேலை இன்மைய பத்தியும் பயந்துட்டும் கவலைப்பட்டும் இருந்தா அது கலெக்டிவ்லி நம்மளோட உலக யதார்த்தத்தை என்ன செய்யும்? வாவ்! ஒருவேளை நாம எல்லாரும் சேர்ந்து பயப்படுற அந்த செயலே அந்த பொருளாதார வீழ்ச்சியை உண்மையாக்கிடுமா? யோசிச்சு பாருங்க. இது நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இது நிஜமாவே நம்ம பார்வையே மாத்திர ஒரு பெரிய கேள்விதான். கண்டிப்பா. நேயர்களே, இன்னைக்கு நாங்க ஷேர் பண்ண இந்த விஷயங்கள் உங்க மூளையோட லாக்க திறக்கிற ஒரு கீயா இருந்தா, அந்த இன்ஜின் ரூமை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர உதவியா இருந்தா, கண்டிப்பா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம ஹைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த டீப் டைவில் சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.